இந்த வாரத்தில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். பண வசதி இருந்தால் நல்லது, இல்லைன்னா தேவையற்ற செலவினங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று, கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிரிவு, அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், வைத்திய செலவுகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம் ஏதோ ஒரு விதத்தில் கூடும். யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இந்த வாரம் எல்லாமே ப்ராஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது சுமார். பட் ஒரு பக்கம் வருமானங்கள் இருக்குது, இன்னொரு பக்கம் செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. பட் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா அந்த அளவுக்கு இந்த வாரம் இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ண வேண்டாம். ட்ரை பண்ணால் அது சக்ஸஸ் ஆகுமான்னா சுமாராக தான் இருக்குது. அதனால் பொறுமை நிதானமாக இருங்க. எல்லா விதமான உறவுகளையும் மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு பக்கம் உறவுகளால் நன்மை, இன்னொரு பக்கம் உறவுகளால் பிரச்சனை, இன்னொரு பக்கம் உறவுகளால் தேவையற்ற மன வருத்தங்கள், எல்லாமே வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். வீடு மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சோர்ஸஸ் நிறைய இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ, ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் கம்மி. விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் பரவாயில்ல. இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற கடனை அவாய்ட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் இல்லாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. பொறுமை நிதானமாக இருங்க. இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். வேலை வாய்ப்புகள் உங்களுடைய இந்த மார்ச் 14க்கு அப்புறம் பரவாயில்ல. மார்ச் 14 வரைக்கும் யாரெல்லாம் ஜாபில் மாற்றங்களை எதிர்பார்க்குறீங்க, அதாவது வேலை மாற்றம், ட்ரான்ஸ்ஃபர், இன்னர் சேஞ்சஸ், ரோல் மாற வேண்டியது, ப்ராஜெக்ட் மாற வேண்டியது, குறைஞ்சபட்சம் டீம் மாற்றாது இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. 15க்கு அப்புறம் உங்களுக்கு அதனுடைய 14க்கு அப்புறம் மார்ச் 14க்கு அப்புறம் அதனுடைய தன்மைகள் உங்களுக்கு மாறும். வேலையில் எஃபர்ட் கொடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஆக இந்த மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய கரியர் எதுவாக இருந்தாலும் எஃபர்ட் கொடுங்க. இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வேண்டாம். அடக்கி வாசிங்க. விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம் இல்லை. எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே நார்மலாக தான் இருக்குது. அது ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும்,